ஒரு வாலிப தம்பி ரட்சிக்கப்பட்டார். பல இடங்களுக்கு போய் இயேசு என்னை ரட்சித்து விட்டார், பாவத்தில் என்னை மீட்டு எடுத்து விட்டார், என் வாழ்க்கை மாறிவிட்டது என்றெல்லாம் உற்சாகமாய் பல இடத்துல போய் சாட்சி சொன்னார். சில மாதங்கள் கடந்தாரு. பழைய பாவங்கள் அப்படியே சோதனைகள் வர ஆரம்பித்தாரு. யாரிடத்துல போய் கேட்கறது, யாரிடத்துல கேட்கிறதற்கு பயம். இப்போ போய் எனக்குள்ள இந்த பாவ போராட்டம் இருக்குது, பாவத்துல வீழ்ச்சி இருக்குது என்றால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையின் வனாந்தரம். ஆகவே என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அந்த சமயத்துல தான் யாரோ ஒருவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய உண்மையான தாகத்தை கண்டு தன்னுடைய பரிசுத்த ஆவி அவர் மீது ஊற்றினார். இப்ப அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வறட்சி மாறினது. வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் செழிக்க பண்ணினார்.